நேற்று பிரதமர் 2 நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். ஒன்று கேரளாவில் திருவனந்தபுரத்தில் புதிய அந்த வந்தே பாரத் ட்ரெயின் அதை தொடங்கி வச்சார். 4 ரயில்கள் சவுத் இந்தியா சுற்றி வரக்கூடிய 4 ரயில்கள் தொடங்கி வச்சார். பிறகு அங்கே அந்த கூட்டத்திலையும் கலந்து கொண்டார். திருவனந்தபுரம் மேயர் இவங்கெல்லாம் உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் சந்தித்து அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, ஒரு ரேலி நடந்தது. இதற்கு அடுத்தது தமிழகம் வந்தார். குறிப்பாக சென்னைக்கு அருகிலே செங்கல்பட்டு மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம், அங்கே மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். என்டிஏ கூட்டணி கட்சிகள்லாம் அதற்கு தலைவர்கள்லாம் அதில் கலந்து கொண்டாங்க. மிக பிரம்மாண்டமாக நடந்தது. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு கொண்டார்கள் அப்படின்னு ஒருத்தவங்க 5 லட்சங்கிறாங்க, 6 லட்சங்கிறாங்க. ஆனால் மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் பல தலைவர்களும் பேசினாங்க. அதில் பிரதமர் நரேந்திர மோடி மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னா, திமுகவுக்கு அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது, அதை தூக்கி எறியணும்னு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் நாங்கள்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, இது அவங்க திமுக சந்திக்க போகிய கடைசி தேர்தல் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டம் தான் திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதுன்னு அன்புமணி, டிடிவி தினகரன்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? மதுராந்தகம் என்று சொன்னால் ஏரி, அதுக்கு பெயர் பெற்றது. அங்க உள்ள ராமரே ஏரி காத்த ராமர். அந்த வெள்ளக்கார இரவு நேரத்தில் பார்க்கும்போது ராமர் வில்லேந்தி அந்த ஏரியை காப்பாற்றி இருக்கிறார் என்று அவர் பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பிரசாதமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பிளேஸ். அந்த மதுராந்தக ஏரியை பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி தெரியும், எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கும். இப்ப கோடை காலத்துல போனீங்கன்னா கூட முழுக்க தண்ணியாவே இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய ஏரி. அதே மதுராந்தகத்துல இதே போல ஒரு மக்கள் கடல் போல திரட்டி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அது பெரிய வெற்றி தான். அது வெற்றி என்பது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புலம்பலை பார்த்து நீங்களே சொல்லுங்க, என்னென்ன புலம்பு சொல்லுங்க. நிறைய புலம்பிருக்காரு. அவர் இன்னும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போயிட்டாரு. என்னன்னா, நாங்க என்ன இலக்கு வச்சிருந்தோமோ அதையெல்லாம் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கருணாநிதி, எம்ஜிஆர், அண்ணாதுரை, ஜெயலலிதா இவங்களுக்கெல்லாம் இல்லாத சவால் எனக்கு இருக்குது. காரணம் ஆர்.என். ரவிங்கிற ஒரு ஆளுநர். பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கும், ஆளுநர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனா மனதில் ரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுநரை இது வரைக்கும் இவங்கெல்லாம் சந்திச்சது இல்லை. ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ, கருணாநிதியோ. ஆனா அவர்களையெல்லாம் நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். என்ன செஞ்சாலும் என்னை அசைத்து பார்க்க முடியாது. என் மீது சும்மா அவங்க பேசிட்டு போகலாம், அந்த திருப்தி வேணா அவங்களுக்கு கிடைக்குமே தவிர அது ஒன்றும் என்னை செய்து விடாது அப்படின்னு என்னென்னமோ புலம்பிருக்கா. பேசுறேன்னா இப்ப நான் மட்டும் தான் பேசுவேன், நீங்க அதுக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஒரு நிலை குலைஞ்சு போயிருக்கிறாரு. நிச்சயமாக. ஏன்னா இது உண்மையிலே அவரை பாதிக்கவில்லை என்று சொன்னால் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாமே. திரும்ப திரும்ப பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு ஒரு கிளியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல ரொம்ப அழகா அந்த இது சொன்னாங்க, நேற்றைய தினம் பார்த்து மழை வேற பெய்திருக்கிறது. நல்ல காரியம் நடந்தா இயற்கை ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம். சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது, தாமரையும் இலையும் தண்ணீர் பட்டால் துளிர்த்து வரும் என்று அது நகைச்சுவையாக அதே சமயத்துல அந்த மேடையில பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பொருத்தமா இருக்கிறது. அதே போல அவர் சொன்ன அந்த கவுண்ட் டவுன் என்கின்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. உண்மையிலே உங்களுக்கு கவுண்ட் டவுன் இப்ப ஆரம்பிச்சாச்சு. அண்ணாமலையும் தொடர்ச்சியாக இன்னும் 50 நாள், இன்னும் 60 நாள் இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றாரு அவர். ஆமா, அதனால உண்மையிலே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சாச்சு. ராக்கெட் லான்ச்சிங்க்கு வர மாதிரி ஒரு என்டிஏவுடைய ராக்கெட் லான்ச் ஆக போகிறது. அதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதெல்லாம் குறிப்பா அவர் சொன்னது சிஎம்சி என்று ஒரு வார்த்தை சொன்னார். ரொம்ப அருமையான வார்த்தை. நான் சிஎம்சின்னு உடனே முதலே நான் எனக்கு டக்குன்னு தோணுது என்னன்னா, கிறிஸ்டியன், முஸ்லீம் அண்ட் கம்யூனிஸ்ட் ஒரு டேஞ்சரஸ் காம்பினேஷன், டெட்லி காம்பினேஷன். ஏன்னா பிரிவினை பேசக்கூடிய ஒரு 3 சக்திகள் உண்டா சேர்ந்தா என்ன ஆகும், அதுதான். பட் கேரளால நீங்க சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு, எம்எம்சின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நேரத்துல ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு தான் பேர், அதுக்கு ஏஐசிசி அப்படின்னு. நவ் இட்ஸ் பிகம் எம்எம்சி, மார்க்சிஸ்ட் முஸ்லீம் மாவோயிஸ்ட் காங்கிரஸா ஆயிடுச்சு. அது சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாங்க, முஸ்லீம் லீக்கை விட மிக அதிதீவிரவாத அடிப்படைவாதமும் மாவோயிஸ்டுகளை விட மிக ஆபத்தானதுவாக காங்கிரஸ் மாறிடுச்சு அப்படின்னு திருவனந்தபுரத்தில் சொல்லியிருக்காரு. அதனால நீங்க யோசிச்சதும் கரெக்ட் தான், இங்கே சிஎம்சின்னு சொன்னது. ஆகவே அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம்.
ரொம்ப அழகாக எலெக்ஷன்ல என்ன விஷயங்களை பேசணும் என்பதற்கான ஒரு தயாரிப்போட இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. கரப்ஷன் பலமுறை பேசியிருக்கோம். அந்த போதை மாஃபியா எந்த அளவுக்கு தலைவிரித்து ஆடுகிறது தமிழகத்தில் என்பதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு போதைப் பொருள் ஒரு வழக்கு உண்டு தமிழ்ல. அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அதை கருணாநிதி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அங்கிங்கினாதபடி எங்கும் RSS சொல்லி ஒரு தடவை புலம்பி இருக்கார். இப்ப தமிழ்நாட்டுல இப்ப நிலைமை என்னன்னா, அங்கிங்கி எனாதபடி எங்கும் போதை. கிராமத்துல, குக்கிராமத்துல, ரிமோட் ஏரியால, ரோடே இல்லாத இடத்துல எல்லா இடத்துலயும் போதை கிடைக்குதுங்க. நான் ஒரு பெண்கள் பயிற்சி முகாம் போயிருந்தேன் சமீபத்துல. அங்க ஒரு அட்வொகேட், அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூட வாசல்ல போதைப் பொருள் விற்கிறத பார்த்துட்டு, அது என்ன ஒரு சர்ச்சு கான்வென்ட் ஸ்கூல், அந்த வாசல்ல போதைப் பொருள் விற்கிறாங்க. அந்த இதுல வந்து ஒரு கடையிலே எல்லாம் பண்றாங்க. அந்த நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துடைய இவங்களுக்கு போய் பலமுறை சொல்லியிருக்காங்க. அவர் கண்டுக்கல. உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இல்ல என்ன நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த அம்மா அட்வொகேட்டு அந்த ஸ்கூலுடைய யூனிஃபார்மை தேய்த்து கொண்டு, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு, முகத்தை மறைத்து கொண்டு போய் அந்த போதையை வாங்கி அதை ஒருத்தர் போட்டோ எடுக்க வச்சு அப்புறம் போய் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேஸ் நடந்தது, அது நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து அடுத்த விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு வந்து அந்த போலீஸும் சரி, காவல்துறை அதிகாரிகள், கட்சி, இந்த கான்வென்ட் ஸ்கூல் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த போதைக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த எதிர்காலம் கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் மிக மோசமா இருக்கு. நம்ம நினைக்கிறது மாதிரி இல்ல. 10 ரூபா 11 ரூபாய்க்கு போதைப் பொருள் கிடைக்குது. சிந்தட்டிக் ட்ரக், கூலிப்பு, சிந்தட்டிக் ட்ரக், எல்லாம் சிந்தட்டிக் ட்ரக். ஒன்னும் தெரியாது உங்களுக்கு, ஸ்மெல் வராது. ஆமா, ஸ்மெல் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவன் ஒரு தடவை அடிக்ட் ஆயிட்டானா அடுத்த 10 வருஷத்துல அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எதிர்காலம் கேள்விக்குறி. இந்த ஸ்டாம்ப் எல்லாம் ஒரு 13 மணி நேரத்திற்கு அதே போதை அப்படியே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க சரக்கு எல்லா வகையான பள்ளிக்கூடங்களும் இதுக்கு பாதிக்கப்படுற. கான்வென்ட் ஸ்கூலு, சாதாரண ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, முனிசிபல் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூலு, ஊராட்சி பள்ளி, பஞ்சாயத்து பள்ளி, எந்த வித்தியாசமும் எல்லா வித்தியாசமும் இல்லை. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். சமதர்மம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, திராவிட ஆட்சியில சமதர்மம் வந்தாச்சு. அதுதான் ரொம்ப சுருக்கமா ஒற்றை வரியில திருக்குறள் மாதிரி மாஃபியான்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு பெரிய போதை மாஃபியா தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதை இப்பயே தடுக்காட்டி அடுத்த 10 ஆண்டுகள் தமிழ்நாடு வந்து ஆப்பிரிக்காவோட கேவலமா போயிடும். அதனால கிரைம் சிஎம்சில 3வது. இதனாலதான் கிரைம் வருது. போதை பண்ணனால எத்தனை கிரைம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? வெட்டுறான், குத்துறான், கொலை பண்றான், ஈவரக்கமே இல்லாம பண்றான், சர்வசாரமா பண்றாங்க. ஏகப்பட்ட போதையினால் வரக்கூடிய கிரைம். அப்ப இந்த சிஎம்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியல் ஆட்சி போகணும். மோடி சொன்ன சிஎம்சி, நம்ம சிஎம்சி சொன்னோம்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு. அதே போல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஜல்லிக்கட்டை வந்து மீட்டு கொடுத்தது பாஜக. ஆனா அதே ஜல்லிக்கட்டை வச்சு ஒரு தேச பிரிவினைவாத போக்கை கடைபிடித்து அதே ஜல்லிக்கட்டுல மாட்டை வெட்டி பிரீஃப் பிரியாணி பண்ணி கொண்டு அங்கே கொடுக்குற, அதே சாப்பிட்டுட்டே மோடி கத்திட்டு இருந்தாங்களே ஒழிய உண்மையிலேயே ஜல்லிக்கட்டை மீட்டி கொடுத்தது பாஜக தானே. இப்போ முன்னாள் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் பெரிய முயற்சி எடுத்து இரவோடு இரவாக 24 மணி நேரம் எல்லா துறைகளிலும் போய் பார்த்து பேசி அவ்வளவு ஃபாஸ்டா இந்த அமைச்சரும் வேலையை செஞ்சிருக்காது. அப்ப ஜல்லிக்கட்டை மீட்டது பாஜக. ஜல்லிக்கட்டை வைத்து அரசியல் செய்து பிரிவினை பேசியது திமுக. தமிழை உண்மையிலே வளர்த்தது, இன்டர்நேஷனல் பல இருக்கைகளை ஏற்படுத்தி கொடுத்தது, போராட்டத்துல திருக்குறளை பற்றி பேசியது. தமிழுக்கு வந்து மோடி செய்ததை போல ஒரு தொண்டு யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மொழியை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழர்களை வஞ்சிக்கிறது மத்திய அரசு. மேடைக்கு மேடை, வார்த்தைக்கு வார்த்தை. புலிவரத்தோட சொல்லியிருக்காரு மோடி அவர்கள். 3 மடங்கு அதிகமா கொடுத்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தது போல 3 டைம்ஸ் நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க என்ன பேசுறாங்க? வஞ்சிக்கிறது அரசு. அப்ப இவங்களுடைய இயலாமையை, நிர்வாக திறமையை மறைப்பதற்காக வேற ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதே போல பரம்பரை ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட வேண்டும். இந்த குடும்பம், ஒரே ஒரு குடும்பத்துக்காக, இந்த கோபாலபுர குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 8 கோடி தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படணுமா? அதான் அவர் சொன்னவனுடைய அதனுடைய உள்ள அர்த்தம். இந்த குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வர முடியுமா? இதே திமுக நாளைக்கு வந்து 2026லயும் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் என்ன ஆகும்? அதே குடும்பத்தை சேர்ந்த அடுத்த உதயநிதியோ, அப்புறம் திருப்பி இன்ப நிதியோ,
இன்ப நிதிப்புக்கு வரக்கூடிய வேற ஏதாவது ஒரு நிதியோ தான் வந்து கொண்டு இருக்குமே தவிர வேற யாருக்கும் திமுக கட்சியில கூட வாய்ப்பு கிடைக்காது. அதான் திமுக நிலைமை. அதே பாருங்க, இப்ப புதுசா வந்திருக்கூடிய தலைவர் நவீன் என்று சில ஹிந்தியில போடுறாங்களா, நிதின் நபீன். ஆமா, அவர் பதவி ஏற்கக்கூடிய நிலை அந்த இதுல வந்து மோடி அவர்கள் நின்று கொண்டு நீங்க உட்காருங்கன்னு சொல்லி இந்த கட்சியில வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கூட தலைவராகக்கூடிய ஒரு வாய்ப்பு பாஜகவில் இருக்கிறது. இந்த வாய்ப்பு எங்காவது திமுக இருக்குமா? தலித் என்று சொல்லக்கூடியவங்க மற்றவங்க யார ராஜா இன்னைக்கா தலைவராக வர முடியுமா? கற்பனையாவது பண்ணி பார்க்க முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னா கூட போயிடும், தூக்கிடுவாங்க. எனக்கு தகுதி இல்லையான்னு அவர் கேட்டாவே போதும், முடிஞ்சு போச்சு கதை. அப்போ பரம்பரை ஆட்சி வராமல் எல்லோருக்கும் சமமாக ஒரு பங்கு வர வேண்டும் என்று நினைத்தால் கூட நீங்க வந்து இந்த திமுகவை தூக்கி எறியணும், அப்பதான் முடியும். இதுதான் அவர் பேச்சினுடைய சாராம்சமா நான் பார்க்கிறேன். நிறைய விஷயம் பேசியிருக்கிறார். அதுல குறிப்பாக இந்த அமமுக வந்ததனுடைய ஒரு பெரிய பீதியே கிளப்பியிருக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே. ஏன்னா அந்த ஓட்டுகள் சிதறிய காரணத்தினால்தான் அவங்க வந்து போன தேர்தல் வெற்றி பெறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போ அதிமுக ஓட்டுகள் இன்டாக்ட் ஆன காரணத்தினால அதிமுகவுடைய ஓட்டுகள் முழுக்க வந்து அப்படியே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய ஒரு இந்த ஊடகத்துல எல்லாம் பேசக்கூடிய கோவை சத்தியன் அவர்கள் ஒரு அழகாக ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னால இந்த என்டிஏ கூட்டணி பற்றி சொல்லும் பொழுது எல்லாரும் சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, இப்படியெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்தாக்க அதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, அவர்களெல்லாம் வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இப்பொழுது டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் சேர்ந்த பிறகு அதனாலும் பயன் இல்லை அப்படிங்கிறாங்களாம். ஒரு வாரத்திலே இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுடைய நிலைப்பாடு மாறுகிறது. உங்க திமுகவின் குரலாகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தார். இல்ல, திமுகவின் பலமே அந்த உங்க காசை வீசி எறிஞ்சே பேசக்கூடிய ஊடகங்களுடைய பலம் தான். அது ஒண்ணு மட்டுமே வந்து இவங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்கள் மனதில் ஒரு பெரிய வந்து திமுக கட்சி மீது அதிருப்தி அலையிருக்கிறது. அது முறையாக பயன்படுத்தப்படுமேயானால் நிச்சயமாக திமுக ஆட்சி தூக்கி எறியப்படும், நிச்சயமா கவுண்டன் வரும். பை பை ஸ்டாலின் தான். அதனால இபிஎஸ் இந்த கூட்டத்துல பை பை ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது விஜய்க்கு புரியுமா அப்படிங்கிறதும் அவருக்கு புரிஞ்சு அவருக்கு விசில் அடிப்பார்கள் எல்லாம் சேர்ந்து. அந்த விசில் அடிப்பதனால ஆட்சியை பிடிக்க முடியாது, விசில் சின்னத்தினாலேயோ விசில் அடிப்பதாலேயோ ஒன்றும் பிடிக்க முடியாது. அது அவருக்கு புரியணும். ஆனா அந்த சத்தத்திலேயே அவர் மயங்கி இருக்கார். அதனால அவர் மயக்கத்துல இருக்கட்டும். மயக்க தெளியும் போதுதான் அவருக்கு வந்து ரியாலிட்டி புரியும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதை வந்து சங்கராந்தி என்று சொல்லுவாங்க. சங்கராந்தி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா சம்யக் கிராந்தி, ஒரு நல்ல மாற்றம் வரும் சங்கராந்திக்கு பிறகு என்று சொல்வார்கள். தமிழக அரசியல் வானிலை ஒரு நல்ல மாற்றம், நல்ல சூழ்நிலை வந்திருக்கிறது, ஒரு சடன் சேஞ்ச். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை வந்து மோடியுடைய வருகை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது 100க்கு 100 உண்மை. இதை பாஜக தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போனால் நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை வந்திருக்கிறது.